ஹாய் வணக்கம் மக்களே. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு சிம்பிளான ஒரு கோலம் போட்டு படியிலையும் கோலம் போட்டுட்டு, அப்புறம் படியில் பார்த்தீங்கன்னா அதுவும் படியில் ஒரு சிம்பிளான கோலம் போட்டுட்டு இன்றைக்கி விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டாச்சு காலையில். பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யலான்னு நினச்சிட்ருக்கேன். அது இனிமே தான் பார்க்கணும், அதை செய்யணும். குட்டி பாப்பா எந்திரிச்சிட்டாங்க. ஏன்னா நான் எந்திரிக்கிறப்பயே குட்டி பாப்பாவும் எந்திரிச்சிடுறாங்க. அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ப்ளூடூத்தில் தான் ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் மூலிமா நாங்கள் சாமி பாட்டெலாம் போட்டு கேட்டுட்ருப்போம் காலையில். இது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி தண்ணிக்குள்ளே வச்சு ஒரு வாரத்துக்கு வச்சு நல்லா வேர் விட்டதுக்கப்புறம் எடுத்து மண்ணில் வச்சு வளர்த்தோம்னா நல்லா வரும். மணி பிளான்ட்டில் நிறைய வகைகள் இருக்குது. ஆனால் என்கிட்ட இருக்கிறது 2 வகை மட்டும்தான் இருக்குது. என்னதுன்னா டார்க் க்ரீனும் அப்புறம் அந்த கோல்டன் போத்தோஸ், அந்த அந்த 2 வகை மணி பிளான்ட் தான் என்கிட்ட இருக்குது. காலையே பாப்பா எந்திரிச்சதுனால அங்கேயும் இங்கேயும் அலையிறது தான் அவங்க வேலை. அங்கிட்டு போவாங்க, இங்கிட்டு வீட்டுக்குள்ளே போவாங்க, கிச்சனுக்குள்ளே போவாங்க. என்ன ஒரு பாத்திரத்தை கழுவி வைக்க விடுறதில்ல. எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போட்டுறாங்க. ஒரு துணி மடித்து வச்ச துணியை எடுத்து கலைச்சி போட்டுறாங்க. இதே வேலையாக தான் செஞ்சிட்ருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவும் பெரிய பாப்பா விட்டுட்டு நாங்கள் குட்டி பாப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு நாங்கள் இன்றைக்கி பக்கத்தில் ஒரு கிரகப்பிரவேசம் இருக்குது, அதுக்கு போகணும். அதுக்கு பாப்பாவை கிளப்பிட்டு போயிட்டு வரணும். பாப்பா கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு கிளப்பி விட்டாச்சு. அப்புறம் நானும் கிளம்பிட்டு போயிட்டு வரணும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம்னா, இன்றைக்கி வந்து மீன் குழம்பும் நண்டும் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் மீன் பொரித்து கொஞ்சம் சாப்பாடு வச்சோம். சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு போட்டு வச்சேன். குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா இலையில சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணாங்க. ஆனால் இன்னும் காரமாக இன்னும் அவ்வளவா சாப்பிட்டு பழகலை. ஆனால் சாப்பிட்டு பழகிறதுக்காண்டி ட்ரை பண்ணுறாங்க. மீன் குழம்பு நான் எப்போவுமே மண் சட்டியில் தான் வைப்பேன். சாப்பாடுமே ஃபஸ்ட்டு மண் சட்டியில் தான் வச்சுட்ருந்தேன்.